கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்க, பொதுவாவே காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம் தான் சொல்லணும். எப்பயுமே எனக்கு எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும், நான் அரசியல்ல பெரிய தலைவரா இருந்தா கூட எனக்கு என் ஃபேமிலி தான்ப்பா முக்கியம். அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கடகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் கடந்த சில வருடங்களா பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனியில இருந்தீங்க. அஷ்டமத்து சனியினோட பிடியில இருந்ததுனால நெறைய கடகம் வந்து பாருங்க, வீட்ல நிம்மதி இழந்தாங்க. குடும்பத்தில ஏகப்பட்ட பிரச்சனை. சமுதாயத்தில செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேரு இந்த மாரி நெறைய விஷயம். நான் என்னமோ இவ்வளோ தாம்மா செஞ்சேன். எல்லாரும் கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் வச்சு பெருசா எக்ஸாக்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படி சொன்ன கடகமும் உண்டு. புரியுதுங்களா? அதுக்கும் மேல வேலை செய்ற இடத்துல 20 வருஷமா வேலை செஞ்சேன். ஒரே நாள் என்ன விட்டு தூக்கிட்டாங்க. அப்படி சொல்ற கடகமும் உண்டு. நெறைய கடகம் நம்ம இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்களான்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சாமியாரா வந்துட்டோம். அப்படி சொல்றவங்களும் உண்டு. குடும்பத்த இழந்தவங்க இப்படி அவங்க பட்ட கஷ்டம் அலாதி. ஆனா, அவ்ளோ கஷ்டப்பட்ட கடகம், எப்ப எங்களுக்கு நல்ல காலம் பொறக்கும் அப்படின்ற ஒரு மன தேடுதல்களோடவே இருக்கீங்க. நியாயமா பார்த்தீங்கன்னா, 2 1/2 வருஷமா தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அஷ்டமத்து சனியில இருந்ததுனால. ஆனா, நெறைய கடகத்த நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, "எங்களுக்கு ரொம்ப நாளா கஷ்டம்மா. 15 வருஷமா கஷ்டத்துல தான் இருக்கோம்." காரணம் தசை. ராகு தசையா இருக்கலாம், இல்ல சனி தசையா இருக்கலாம். அந்த தசை வலுவிழந்து இருக்கு. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா கஷ்டம் அப்படின்றது இருக்கு. என்ன ப்ராப்ளம் ஆயிருந்தாலும், என்ன தசை நடந்தாலும், இப்போ உங்களுக்கு ரிலீஃப் அப்படின்னு இருக்கும். சாலிடா ரிலீஃப் இருக்கு.